ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் ஸ்ரீ ஐஷு. இன்றைக்கி என்னென்னா, நம்ம ஊரில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உடம்போட வெப்பநிலை வந்து அதிகமாகிறதுனால எல்லாருமே கூல்ட்ரிங்க்ஸு, குளிர்பானங்கள் குடிக்கணும்னு கூல்ட்ரிங்க்ஸு அது இதுன்னு கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த கூல்ட்ரிங்க்ஸில் என்னென்னா எசன்ஸு, அப்புறம் கேஸு எல்லாமே அதிகமாக இருக்கனால நம்ம அதை சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறனால நம்ம உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த நொங்கு, நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நொங்கு, இளநீர், அப்புறம் பதநீர், இந்த மாதிரி அப்புறம் தண்ணி பழம், இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ரோட்டு சைட்லேயே கடை ஓரமாக ரோட்டு சைடில் கடை நிறையா போட்டிருப்பாங்க. அந்தந்த கடையில் போய் பாருங்கள். எப்படினாலும் நொங்கு சர்பத் போடுவாங்க. அப்புறம் நொங்கு ஜூஸு, தர்பூசணி பழம் எல்லாமே வச்சு ஜூஸ் போட்டுட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக கிராமத்து சைடில் உள்ளவங்க எல்லாருமே இதை ஓரளவுக்கு ஒரு 100க்கு 50 பேர் எதாவது சாப்பிட்ருவாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. அதனால் ரோடு சைடில் இருந்து வாங்கி எல்லாருமே இதை பயன்படுத்துங்க. இதனால் நம்ம உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே குறைஞ்சி எந்த உடம்பு பாதிப்பும் இல்லாமல் சோர்வு அடையாமல் இருப்போம். முக்கியமாக நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் இது சொல்லப்போனால். உடம்புல எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹீட்னால் வரக்கூடிய கட்டி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கையாக உள்ள பொருளையே நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நாங்கள் இன்றைக்கி அதை தான் நொங்கும் பதநீரும் சேர்த்து நாங்கள் ஒரு ஜூஸாக பண்ணி நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் எதுவுமே ஒரு சீனி எதுவுமே சேர்க்காண்டா, எசன்ஸு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் ஒரு நேரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே அதுக்கப்புறம் மறக்க மாட்டீங்க. இப்படி ஒரு ஜூஸ்லாம் குடிக்கணும்னா எல்லாராலையும் முடியாது. இந்த கிராமத்து சைடில் இருக்கவங்க, அப்படி இந்த விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடியே யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். கொஞ்சம் விலை கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் சும்மாவே இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பசங்க தம்பி மாதிரி எல்லாம் வெட்டி தந்தாங்கன்னு வாங்கலாம். எனக்கும் பணம் ஏற தெரியாது. இருந்தாலும் வெட்டி ஏன்னா எங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருது கிராமத்து சைடில். சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் காசு செலவழித்து பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிறதா இருந்தாலும் கடையில் போய் காசு செலவு பண்ணி தான் வாங்குறீங்க. அதுக்கு இதுவே பெட்ரு தான். அது குடித்து நமக்கு உடம்பு கேடு, இது குடித்து உடம்புக்கு நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் இதை பயன்படுத்த பாருங்கள். முக்கியமாக இந்த வெயில் நேரத்தில் வயசானவங்க, அப்புறம் குழந்தைகளுக்கெலாம் கண்டிப்பாக கொடுங்க. இது குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இந்த ஸ்கின் பிரச்சனை எதுவுமே வராது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ குழந்தைங்க 10 ரூபா பாட்டில் இந்த ஜூஸு, மேங்கோ ஜூஸு அது இதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து நல்லா உடம்பு குளிர்ச்சியாக அந்த வெயிலேருந்து பாதுகாக்கணும். நம்மளை கண்டிப்பாக இந்த வெப்பத்திலேருந்து பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் அதிகமாக அடிச்சிட்ருக்கு. நம்ம அந்த வெயிலெல்லாம் எதிர்த்து போராடணும்னா கண்டிப்பாக அந்த இயற்கை உணவுகளை பயன்படுத்துங்க. நீங்கள் எங்கேயும் ஊருக்கு கிளம்பி போனாலும் ரோட்டு சைடில் கண்டிப்பாக இருக்கும். இதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலாம் இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் அதுக்காண்டி ஒதுக்குனிங்கன்னா கண்டிப்பாக இதை எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே. முக்கியமாக அந்த லாங் ட்ராவல் பண்ணுறவங்க பைக்கில், அப்புறம் காரில், பஸ்ஸிலலாம் அலைவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாகவே ஹீட் ஏற்படும். இதனால் கண்டிப்பாக கிடைக்கிற டைமை கொஞ்சம் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் சாப்பிடுங்க. இதனால் நீங்கள் மட்டும் பயன்படலை, விவசாயிகள், பனையாரிகள் எல்லாருக்குமே இதனால் ஒரு பயன்பாடு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஈஸியெல்லாம் கொண்டு அங்கே ரோட்டு பக்கத்தில் வைக்கிறதில்ல. பனை மரத்தில் ஏறி கஷ்டப்பட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்கள் அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லாருமே இதை சாப்பிட்டு உங்களோட உடம்பை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து வருஷத்தில் எல்லா டைமும் கிடைக்காது. இது ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்கும் நமக்கு. அதுவும் இந்த வெயில் நேரத்தில் தான் அதிகமாகவே நமக்கு இது வந்து உற்பத்தியாகி நமக்கு கிடைக்கிது. மற்ற டைம்லாம் நீங்கள் எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. மழை டைம்லாம் நம்ம சாப்பிடவும் மாட்டோம் இதை. இருந்தாலும் ஆனால் எல்லா டைம்லாம் கிடைக்காது. இப்படி ஒரு சீசன் டயத்தில் கிடைக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திக்கிடுங்க. நாங்களும் ஜூஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. நொங்கும் ப்ளஸ் பதநீர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இனிமேல் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி யார் யாருக்கு இதே மாதிரி நொங்கும் பதநீரும் சேர்த்து சாப்பிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யார் யார் சாப்பிட்ருக்காங்க, யார் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
சரிங்க. அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. எல்லோரும் எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எங்களை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி ஊக்குவிங்க. சரிங்க. தேங்க்யூ.